அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாப்பா எல்லாம் கோயில் போயிருந்தோம் நாங்கள் எல்லாரும். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு தொன்னையில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, இந்த தொன்னை வந்து எங்கேருந்து தயார் பண்ணுறாங்க, இதை தயாரிக்கிறவங்க எந்த ஊர், மேலும் இதனால் அவங்களுக்கு என்ன பயன்கள் இருக்குது, நம்மளால் அவங்களுக்கு என்ன உதவிகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு இந்த பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு நிறைய அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வர்றதை விட, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு அகல் பற்றி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த அகலில் எங்கள் வீட்டாண்ட தெருவில் விற்றுட்டு வரவங்க கிட்ட இருந்து நான் அகல் வாங்கினேன் அப்படின்னு. உண்மையிலே அந்த வீடியோ நல்லா எனக்கு போச்சு. காரணம் என்னன்னா, மக்கள் எல்லாருமே உண்மையாலுமே ஒரு நலிவடைகிற ஒரு தொழில்களில் அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த தொழில் வந்து ஒரேடியாக சரிஞ்சு போயிடக்கூடாது, அந்த தொழிலை அவங்க மென்மேலும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு இந்த தொன்னை நான் பற்றி படிக்கணும், இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொன்னைக்கு வந்து பேர் போன இடம் தள்ளி வச்சுக்கொள்ள கொஞ்சம். தொன்னைக்கு வந்து பேர் போன இடம் என்னன்னா தியாகராஜபுரம். தொன்னைக்கு வந்து பேர் போன இடம் வந்து தியாகராஜபுரம். தொன்னைகளோட தயாரிப்புல கும்பகோணம், மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் உள்ள நரசிங்கன் பேட்டையை அடுத்த ஒரு தியாகராஜபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அதனால இந்த தொன்னை வந்து நீங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும், இந்த தொன்னை எங்க இருந்து வருது, ஒரு கிராமத்துல இருந்து வருது. அந்த கிராமம் எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல. அதாவது கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு அடுத்த ஒரு நரசிங்கன் பேட்டை அப்படின்ற ஒரு பகுதிக்கு அடுத்த ஒரு தியாகராஜபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து வருது. தியாகராஜபுரம் தொன்னைக்கு பேர் போன தியாகராஜபுரம்னு ஒரு பேர் கூட இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இருந்து இந்த நரசிங்கன் பேட்டை அடுத்த தியாகராஜபுரத்துல இருந்து தொன்னைகள்லாம் வருது. தியாகராஜபுரம் கிராமத்திற்கு தொன்னை தயாரிப்பு வந்து 100 ஆண்டுகள். ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேலா ஒரு குடிசை தொழில் மாதிரி சின்ன சின்ன ஒரு பகுதியில் ஒரு குடிசைகள் போட்டு அதுலேருந்து தயாரிக்கிற ஒரு தொன்னை தான் இந்த மாதிரி தியாகராஜபுரத்துலேருந்து வருது. ஒரு பெரிய பெரிய ஒரு இடத்துல இருந்து இண்டஸ்ட்ரியோ ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு குடிசை தொழிலாக தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கிராம மக்கள். வாழை சருகுகளை மொத்தமாக வாங்கி காய வச்சு தொன்னைகள் தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரம் காஞ்ச உடனே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சருகுகள்லாம் வரும். அந்த சருகுகள்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த சருகுகள்லாம் காசு கொடுத்து வாங்கி அதை காய வச்சு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அழகான தொன்னையாக வடிவமைக்கிறாங்க. முடிச்சுட்டியா? இடம் விட்டு எழுது. என்ஜாய் த எங்கே இருக்கோம், என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் த ட்ரீ. மரத்துலேருந்து நிழலும் பழங்களும் கிடைக்குது. அதான் படி. வாழை சருகுகளை வச்சு தான் இந்த தொன்னைகளை தயாரிக்கிறாங்க. 50 கட்டுகளில் வந்து 5000 தொன்னைகள் அடங்கிய மூட்டையை ஒரு 1300 ரூபா விற்பனை செய்யப்படுகிறது. 50 கட்டு 5000 தொன்னைகள், 50 கட்டுல 5000 தொன்னைகள் வச்சு 1300 ரூபாய்க்கு அதை கொடுக்குறாங்க. எல்லாத்த விட இந்த தொன்னையை நீங்க சாப்பிடும் போது ஒரு வாசனை வருது பாருங்க, அந்த வாசனைக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு வாசனை. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இப்படி ஒரு தொன்னை தயாரிக்கிற இடம் இருக்குதா அப்படின்றது உண்மையிலே பெரிய விஷயம். நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா கொடுக்கறது செலவு பண்றதுன்றது பெரிய விஷயமா இருக்கிறவங்க கூட இந்த தொன்னையை வாங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா நலிவடைந்து வருகிற இந்த தொழிலுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நானும் இந்த தொன்னையை பற்றி உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிலையில ஒடிசாவில் புரச மரத்துல இருந்து செலவில்லாமல் கிடைக்குது. செலவில்லாமல் சில தொன்னைகள் வந்து குறைந்த விலைக்கு விற்பனைக்கு வருது. அதனால சொல்லிட்டு அதனால இந்த தொழில் வந்து நசிய ஆரம்பிச்சிருது. அதனால தொன்னை தயாரிக்கும் குடும்பங்களுடைய எண்ணிக்கை 200லேருந்து 30 குறைஞ்சிருச்சு. மேலும் 1985ஆம் ஆண்டு ஒரு பிளாஸ்டிக் பயன்பாடு வந்ததுனாலையும் புரச இலை அப்படின்ற ஒரு குஜராத்ல இருந்து, அதாவது அந்த ஒடிசாலேருந்து வந்ததுனால இந்த தொன்னையோட வளர்ச்சின்றது அபரிமிதமாக குறைஞ்சிச்சு, ஒரு சரிவுக்கு உண்டாயிடுச்சு. அது மாதிரி திருப்பதியெலாம் உண்மையிலேயே கோயில்லாம், திருப்பதி பெரிய கோயிலும், அந்த கோயில் கூட இந்த தொன்னையில வந்து இவங்க வந்து கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, தொன்னை கொடுக்கறது.
ஆனால் அவங்களும் வந்து குறைஞ்ச விலையில் ஒடிசா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கிடைக்கிறதுனால இந்த தொன்னையை வந்து வாங்குறது இல்லைன்னு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கோயிலில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி குடிசை தொழிலாக விளங்கக்கூடிய இந்த தொன்னை தயாரிக்கிற இடத்துல நேராக போய் பார்த்துட்டு அந்த மக்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு அவங்களுக்கும் நீங்கள் இந்த தொன்னைகளை நீங்கள் நேரடியாகவே நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அந்த இடம் எங்கே இருக்குன்னா தியாகராஜபுரம் கிராமம், அதாவது கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலைக்கு, கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலைக்கு உள்ள நரசிங்கன்பேட்டையை அடுத்த தியாகராஜபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இந்த தொழில் நடந்துட்டு வருது. அதனால அந்த கிராமம் முழுக்கவே, அதாவது தியாகராஜபுரம் அப்படின்ற அந்த கிராமம் முழுக்கவே இந்த தொன்னையை நம்பிதான் இருக்கிறாங்க, தொன்னையோட வியாபாரத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அதனால ஆலய நிர்வாகம், நம்மள மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த தொன்னை தயாரிக்கிற அந்த குடிசை தொழிலாளர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமா பெரிய உதவி பண்ணணும். அவங்களுடைய பொருட்கள் இந்த தொன்னைகளை வாங்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பனை ஓலை, தென்னை ஓலை, வாழை இலை, பூவரச இலை, தாமரை இலையில தொன்னைகள் வந்து தாமரை இலையில வந்து தாமரை இலையில செஞ்ச தொன்னையில வந்து பூக்கள் எல்லாம் கட்டி விற்கிறாங்க. பனை ஓலை, தென்னை ஓலை, வாழை இலை, பூவரச இலையில தொன்னைகள் செய்கிறாங்க. அதனால இந்த தொன்னையை வந்து நிச்சயமா நீங்க பயன்படுத்துங்க. நீங்கள் கோயில்களுக்கு அப்படின்றத விட ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கு 1300 ரூபாய்க்கு 5000 கொடுக்குறாங்களாம். இதில் நீங்கள் சுட சுட சாப்பிட்டு பாருங்க. இந்த தொன்னையில் உண்மையிலே சூப்பரான வாசனை வரும். நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த மக்களுக்கும் நம்ம உதவி செஞ்சு அவங்களுடைய தொழிலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாராலையுமே படித்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது கஷ்டமான இந்த உலகத்தில் படிக்காதவங்க நிறைய பேர் இந்த தொன்னை தொழில் செய்துட்டு வராங்க. அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு ஊக்கத்தையும் அவங்க தொழிலுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. இந்த தொன்னை தயாரிக்கிற தொழிலாளர்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளையும் அவங்களுக்கு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும். கோயில்களுக்கு மற்றும் பெரிய பெரிய ஒரு விழாக்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்கள்லையும் உங்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு கூட நீங்கள் இந்த தொன்னைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம எவ்வளோ நிறைய செலவு பண்ணுறோம். உண்மையிலேயே மலிவடைந்த ஒரு தொழில், ஒரு கிராமமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழில். படித்து சம்பாதிக்க முடியாமல் இந்த தொழிலையே நம்பி இருக்கிற படிக்காத தொழிலாளர்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்துவோம். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு உதவியை நம்ம செய்யணும் விருப்பப்பட்டுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லதா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த தொன்னையை வாங்கி பயன்படுத்துங்க. கோயில்களுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.